இப்பேற்பட்ட ஒரு கனவு முருக பக்தர்களே உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு நம்ம முருகப்பெருமான் கண்டிப்பா கனவுல வந்திருப்பாரு. அது எந்த ரூபமா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பார்க்கிற முருக பக்தர் அனைவருக்கும் நான் வந்து கேட்கிறேன். உங்க மனசுல உங்க கனவுல முருகப்பெருமான் வந்திருப்பார்ல, அது எந்த காட்சி கொடுத்திருக்காரு? அப்படி வந்தாருன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த கனவை வந்து நிஜத்தை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். கனவுல வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவாரு. எனக்கும் நிறைய முருக பக்தர்களுக்கும் உங்க கனவுல வந்த சில நிகழ்வுகளை வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு கனவை நான் வந்து சொல்ல போறேன். இந்த கனவா இது சொல்றதா இல்ல நிஜ ரூபமா நம்ம முருகப்பெருமான் எனக்கு அந்த காட்சி ரூபமா எனக்கு இது சொன்னாரான்னு எனக்கு விஷயம் தெரியல. மலேசியால நீண்ட நாளாவே நம்ம இல்லத்துக்கு வந்து நம்ம கோயிலுக்கும் நம்ம திருப்பணிகளுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறாரு, இது வந்து இந்த நிகழ்வு வந்து கனவுல நடக்குது. ஐயா சாமி, எனக்கு ஒரு விஷயம், இப்போ எனக்கு இது வந்து கனவுல சொல்றாரு. நான் உதவி பண்ண போறேன். ஒருத்தவங்க உங்களை தேடி வருவாங்க, மருத்துவ ரீதியா ஒருத்தவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நான் உதவி பண்ண போறேன், உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. தனராஜ் மலேசியால இருக்கிற முருக பக்தர் என்கிட்ட வந்து கேட்கிறாரு. இது அனைத்துமே கனவுல வந்து நடக்கிறது. 2.5 வருஷமா அந்த குடும்பத்தை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். முருகப்பெருமானோட அருளால அந்த குடும்பத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒரு துன்பம் அனுபவிக்க கூடாதோ அப்பேற்பட்ட துன்பம் எல்லாம் அந்த குடும்பம் அனுபவிக்கிறாங்க. அப்பா கிடையாது, அம்மாவுக்கு வந்து 65 வயசு ஆகுது. முதல் பையன் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. 2வது மகள் அவங்களுக்கு வந்து 36 வயசு ஆகுது, திருமணம் ஆகலை. அவங்களுக்கு 2 கண் பார்வையும் இல்லை, காதும் கேட்காது. 3வதா வந்து ஒரு மகன் இருக்காங்க, அவங்களுக்கு 2 கால்களும் இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா இது சொல்லக்கூடாது, என் முருகன் சொன்னதுனால இன்னைக்கும் ஏதேதோ முருக பக்தர்கள் எங்கெந்தோ அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. இது அனைத்துமே ஒரே விஷயம், இன்னைக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்க காரணம் வேற யார்? நான் கூட கிடையாதுங்க. நான் வந்து ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். தலைவன் முருகப்பெருமான் சொல்றாரு, அதை செஞ்சு அந்த சேவையை கொண்டு போய் சேர்க்கறது நான் ஒரு வேலைக்காரன் மட்டும்தான். இது அனைத்துமே முருகப்பெருமானால மட்டும்தான் செஞ்சிருக்கு. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, தம்பி இந்த மாதிரி வந்து ஒரு வீல் சேர் தேவைப்படுது, தம்பியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, படுத்த படுக்கையா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு தூக்கிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரே ஒரு நிகழ்வு தோணுது. என்னன்னா, இந்த தனராஜ் அப்படிங்கிற ஒரு முருக பக்தர் மலேசியால இருந்து எனக்கு தொடர்பு கொள்ளும்போது, அப்ப நம்ம கனவுல பார்த்த நிகழ்வும் இதுதானா முருகா அப்படின்னு உடனே நான் முருகப்பெருமான்ட்ட கேட்ட அது அடுத்த நிமிஷமே நான் அவருக்கு வந்து தொடர்பு கொள்றேன். ஐயா, இந்த மாதிரி வந்து நீங்க என் கனவுல வந்து வந்தீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. இந்த விஷயம் எதுவுமே நான் அவர்கிட்ட சொல்லலை. நான் வர சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வீல் சேர் தேவைப்படுறீங்க, உங்களால முடிஞ்சா அந்த உதவி பண்ணுங்க அப்படின்னு. அவர் அடுத்த நிமிஷமே என்ன ஏதுன்னு கேட்காம உடனடியா அந்த மலேசியால இருந்து அந்த தொண்டு செஞ்சு உடனடியே நீங்க போய் வீல் சேர் கொடுங்க அப்படின்னு சொன்னதுதான் ஒரு காணொலி. நான் உங்களுக்கு இதை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காணொலி தான் இது எல்லாமே ஒரு கனவுல வந்த நிகழ்வு எப்படி முருகப்பெருமான் வந்து நிகழ்த்துறாரு. இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். நான் இருக்கேன், என்ன நம்புறவங்களுக்கு நான் எப்பவும் அவங்களுக்கு துணையாக இருப்பேன். இதை விட என்ன சாட்சியாக இருக்கப்படும் சொல்லுங்க? வாழ்நாள்ல நம்ம முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரு. என் பெருமான் முருகப்பெருமான் நம்மளோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இது நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் நிச்சயமா காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கும் பல்லாயிரம் சாட்சிகளும் இருக்கு, அது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட சொல்லும் போது, ஐயா இது எனக்கு கனவுல வந்தீங்க, நீங்க தான் என்கிட்ட உதவி கேட்க சொல்லி வந்தீங்க, இது அனைத்துமே வந்து நிகழ்வா நடக்குது, நிஜத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமானால மட்டும்தாங்க ஐயா. பாருங்க, ஒரு கனவுலயே ஒரு விஷயத்த, ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க உன்னை தேடி வருவாங்க, அவங்கள உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் நீ எங்க போய் அந்த உதவி கேட்கணுமோ அந்த முருக பக்தர்கிட்ட நீ அந்த தொண்டு கேளு, நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவர் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. நான் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு தலைவர் முருகப்பெருமான்ட்ட காமிச்சிட்டு அந்த வேலையை செய்யறதுலாம். இதை விட ஒரு காட்சியும் ஒரு அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கலியுகத்துல வந்து ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம். இதுக்கு முழுக்க காரணம் நம்ம பக்தியும் நம்ம அன்பும் மட்டும்தாங்க. உங்களுக்கும் நிஜமா தலைவர் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு. அது எந்த வகையில வந்து உங்களுக்கு கொடுப்பாரு, இதுதாங்க வாழ்க்கையின் சுவாரஸ்யம். தலைவர் முருகனுக்கு நன்றி.